தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இது வரைக்கும் லோன் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கண்டிப்பாக உண்டு. கடன் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்து இந்த வாரம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் வருவாங்க. உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்சென்டிவ் எது பார்த்தாலும் கிடைக்கும். போனஸ் வர்றவங்களுக்கு போனஸ் வரும். அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, லோன் வாங்கி சொந்தமாக லேண்ட் வாங்கிறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல், ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். கவர்மெண்ட்டால் ரொம்ப நாளாக காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட நீங்கள் உங்களோட பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறக்கோ, டெவலப் பண்ணுறக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் அதுக்காக விட்டு நடக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் பண்ணுங்கள். நல்ல நன்மைகளே ஏற்படும்.